காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றையிலிருந்து 7 நாட்கள் விசுவாசமும் அதிகாரம் என்ற தலைப்பில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை கேட்டு மகிழும்படியாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு முதலாவது, இயேசுவிலே உங்களை காணுங்கள். ஆதியாகமம் 1:26 என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவன் மனுஷனை அவனுடைய சிருஷ்டிப்பின் மீது அதிகாரியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆளக்கடவர்கள் என்றும், ஆதியாகமம் 1:28 ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் தேவன் என்றைக்கு சொன்னாரோ அன்றிலிருந்து இன்று வரை மனிதன் தான் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்பதில் தேவன் உறுதியாக இருக்கிறார். மனுஷனை உண்டாக்கும் முன்பே ஆளக்கடவர்கள் என்று சொல்லிதான் மனிதனை உண்டாக்கினார். எல்லாமே இப்படி மனுஷனுக்கு கீழ் இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அதாவது தேவன் சிருஷ்டிகர்த்தா, மனுஷன் எல்லா சிருஷ்டிப்பையும் ஆளுகிறவன். இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இதை தங்களுடைய கொள்கையாக வைத்து கொள்கிறார்கள். ஆனால் தேவனோ மனுஷனை ஆளுகிறவனாக பார்க்கின்றார். இந்த அடிப்படை சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் வெற்றிகரமாக வாழ்க்கையை விசுவாசிகளால் வாழ முடியாது. விசுவாசத்திற்கும் விசுவாசியின் அதிகாரத்திற்கும் இந்த சத்தியம்தான் அடிப்படையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாவிட்டால் மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று, காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்தில் தள்ளப்படுவாயாக என்றும் இயேசு சொன்னதின் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒன்று, மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்த இயேசு தேவன் ஆதியிலே ஆதாமுக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை உடையவராயிருந்தார். மனுஷன் எப்படி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். பிசாசின் மீதும் வியாதியின் மீதும் காற்றின் மீதும் கடலின் மீதும் மரத்தின் மீதும் கூட இவர் அதிகாரத்தை செலுத்துவதை பார்க்கின்றோம். இதை கண்ட மக்கள், எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர் என்று அவரை கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு முற்றிலும் புதியதாய் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டதில்லை. ஆனால் இவரோ, நான் மட்டுமல்ல, நீங்களும் கூட மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்கிறார். இப்படி மனுஷனாய் வந்த இவர் மனுஷனுக்கு ஆதியிலே தேவன் கொடுத்திருந்த அதிகாரத்தை உடையவராயிருந்து அதை வாழ்ந்து காட்டினார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.